விட்டு போனா எனக்கு வேலை பார்க்க தெரியாதா? ஒரு சோறு குழம்பு ஆக்குறதுக்கு அவ படுத்துற பாடா. இந்த 5 நிமிஷத்துல சோறாட்டி குழம்பு வச்சிருவேன். அந்த வளர்ந்த மாடு சோறு குழம்பு ஆக்குறதுக்கு 2 மணி ஆக்கிடுவா. இந்த டக்குப்புக்கு 12 மணிக்கே எல்லா வேலையும் முடிக்க பாறேன். இந்த வீட்டை விட்டு போனா இந்த கிளடியால இம்பிட்டு வேலை எப்படி பார்க்க முடியும்? நான் போய் திரும்ப கூப்பிடுவேன்ல நினைச்சுக்கிட்டு இருக்காத. நான் கூப்பிட மாட்டேனே. எல்லா வேலையும் நானே பாப்பேன். எனக்கு பிடிச்ச சாப்பாடு நானே செஞ்சு சாப்பிடுவேன். அடியே சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. எம்மா என்னம்மா நீங்க உட்கார்ந்து அரிசி படைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு எங்கம்மா? இந்த வந்து தலிகல்ல அவளோட கூட்டாளியே. அம்மா என்னம்மா இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு எங்கம்மா? அவளை பிரிஞ்சு ஒத்த நிமிஷம் கூட இருக்க முடியாதே. இந்த ஓடியாந்து தலிகல்ல அவ எங்க போய் தொலைஞ்சாலோ எனக்கு தெரியாது. போய் தொலைங்கடி. எம்மா ஏம்மா இப்படி கோவப்படுறிய? சின்ன பொண்ணு எங்கன்னு நம்ம கேக்குறோம். ஊருக்குள்ள என்னமோ சொல்லிக்கிறாங்க. அடியே மாரியம்மா மருமகளே, அவ எங்க போய் தொலைஞ்சாலோ எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டு போறா. இங்க பாருங்கம்மா, சின்ன பொண்ணு பச்சை குழந்தை மாதிரி மனசுல எதையும் வச்சுக்கிற மாட்டா. ஆனா நீங்க தான் அவளை போட்டு கிழிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பீங்க. எங்கம்மா போனா சொல்லுங்கம்மா. ஏட்டி என்ன டீ அவளுக்கு சப்போர்ட் வந்துகிட்டு கிடக்குறவ இந்த முந்தானையில தான் முடிஞ்சு வச்சிருக்கேன். அவத்தோட வாடி. அம்மா சின்ன பொண்ணு எங்கன்னு தானம்மா கேக்குறோம். நீங்க ஏம்மா இப்படி கோவப்படுறீங்க? சின்ன பொண்ணு எங்கம்மா சொல்லுங்க. ஊருக்குள்ள 1க்கு 2 என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காமா. சொல்லுங்கம்மா சின்ன பொண்ணு எங்கம்மா? ஊர் உலகத்துல அப்படி என்னத்த பேசிட போறாளுங்க? ஏன் வீட்டுக்காரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அப்படின்னு பேச போறாளுங்க. என்னையவே பகச்சிக்கிட்டு என்னையவே எகத்தாளம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல இருந்துட முடியுமா? இருக்க விட்டுருவாளா இந்த முனியம்மா? அதான் துரத்தி விட்டுப்புட்டேன்ல. அப்ப ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிற மாதிரி நீங்க சின்ன பொண்ணுவையும் அவங்க மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா? என்னம்மா சின்ன பொண்ணுவையும் அவங்க மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு துரத்திட்டு இப்படி அசால்ட்டா அரிசி புடைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அம்மா என்னம்மா இப்படி பண்ணி குட்டீங்க? நீங்களும் சின்ன பொண்ணு சண்டை போடுறது என்ன புதுசா? அடிக்கடி போட்டுக்கிட்டு தானே இருப்பீங்க. இப்போ என்னமோ புதுசா வீட்டை விட்டே துரத்தி விட்டுருக்கீங்க. அடியே அந்த பிச்சைக்கார நாய்க 4 லட்சல பிச்சை எடுக்கதாண்டி புத்தி வர்றேன். அதுக்கு தாண்டி விரட்டி விட்டேன். என் புருஷன் விட்டு வீட்ல இருந்துகிட்டு என்னையவே வெளியில போன்னு சொல்றா. ஒரு வாய் சோறு போடுறதுக்கு கிளியா கிழிச்சுக்கிட்டு இருக்கா. யார் வீட்ல இருந்துகிட்டு யார் அதிகாரம் பண்றது? என் புருஷன் எனக்காக பார்த்து பார்த்து கட்டுன வீடுடி. நான் யாராரு இருக்கணும் யாராரு இருக்க கூடாதுன்னு நான் தாண்டி முடிவு பண்ணுவேன். அந்த பிச்சைக்கார நாய்களை பத்தி இனிமே என் வீட்ல வந்து கேட்காதீயடி. அதுவே எங்க போய் பிச்சை எடுக்குதுகளோ தெரியல. எம்மா இப்படி எல்லாம் பேசாதீயம்மா, வாய் அழுகி போயிரும். நீங்க பெத்த மயனையும் மருமகளையும் இப்படி வீட்டை விட்டு துரத்தி இருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அக்கா இந்த கிளடிக்கு ஆரம்பத்துல இருந்து சின்ன பொண்ணு பிடிக்கவே இல்லக்கா. அவ நகை நிறைய போட்டு கல்யாணம் பண்ணி வரலையில ஆரம்பத்துல இருந்து அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்துச்சுக்கா. இப்ப வீட்டை விட்டே துரத்தி விட்டுருச்சு. நீனே இந்த வீட்டுல இருந்து ஆளு எடுவட்ட சிரிக்கீங்களா? என் வீட்லயே நின்றுகிட்டு என்னையவே கிழிக்கிறீங்களாடி? இனிமே அவ பேரை சொல்லிக்கிட்டு இந்த வாசப்படியை மிதிச்சு என்ன அம்பிடத்தையும் சொல்லிவிட்டேன். வந்துட்டாளுங்க இளவு வீட்டுல விசாரிக்கிற மாதிரி. ஓடுங்கடி. நானே காலையில இருந்து அம்பிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டாளுங்க. சீ பெரிய மனுஷியா இருந்துகிட்டு இப்படி இல்லாம பண்றது. அது ஏதாச்சும் தப்பு பண்ணாலே நீங்க தான் மன்னிச்சு போகணும். அதை விட்டு வீட்டை விட்டா துரத்துறது. அக்கா சின்ன பொண்ணு மேலதான்க்கா தப்பு. இந்த கிளடி ஏதோ சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருக்காளே. கேன கிறுக்கி நம்மகிட்ட மட்டும் எப்படி பட்டுன்னு பேசுவா. இந்த கிளடி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னா குண்டு கட்ட இந்த கிளடி தூக்கி வெளியில போட்டுட்டு கதவை சாத்துவாளா? அதை விட்டுட்டு அவ போயிருக்காளே. அந்த விளக்க மாட்ட நீங்க தாண்டி அவளுக்கு 1க்கு 2 சொல்லி கொடுத்து என் குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்குறது. போங்கடி வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட். அந்த வளர்ந்த மாடோட சுத்தி திரிஞ்சவளுக்கு தானே இவளுக்கு இப்படி புத்திட்டே இருக்கு. போங்கடி. வீடான வீட்ல ஒரு கிளடி கையில விட்டு வைக்க மாட்டீங்களே. நானும் பெரிய மனுஷியே அம்மா அம்மான்னு எவ்வளவு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வாய் இருக்கு, இந்த வாய் இருக்குன்னு எதை வேணாலும் பேசிடக்கூடாதுமா. எல்லார்ட்டையும் மரியாதையா பேசினாதான் உங்ககிட்டயும் மரியாதையா பேசுவாங்க. எப்ப இந்த கிளடி கிட்ட அந்த சின்ன பொண்ணு எப்படி கஷ்டப்பட்டிருப்பாளோ. நான் கூட என்னமோ நினைச்சேன் உங்களை. என் மாமியாரோட நீங்க நல்லவங்க நினைச்சா நீங்க என் மாமியாருக்கு மேலையில இருப்பீங்க ஓலையே. அக்கா இதுகிட்ட என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? மாமியார்களுக்கு வயசானாலே மூளை மங்கிருங்கக்கா. அடியா யார பத்தி பேசிக்கிட்டு கிடக்க? வாயை கிழிச்சு புடுவேண்டியே. என்னது வாயை கிழிச்சிருவீங்களா? நீங்க கிழிக்கிற வரைக்கும் நான் என்ன புளியங்காவா பறிச்சுக்கிட்டு இருப்பேன்? பெத்த மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இந்த வீட்டுல என்ன நீங்க ஆளாவா போறீங்க? இன்னும் கொஞ்ச காலத்துல சாக போறவங்களுக்கு ஏன் இந்த ஆசை பேராசை? இதெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லிட்டு இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிய வசந்தி. நம்ம
சொன்னாலும் காது கொடுத்து கேட்கதான் பாரு, கேட்காது. அது சொல்றது மட்டுமே நியாயம். இப்படி வீட்டை விட்டு துரத்தி விட்டுவிட்டு இந்த வீட்டுல நீ மட்டும் இருந்த ஆளு. இங்க பாரு கிளடி, இப்படியே இருந்துட மாட்டோம் எல்லாரும். உங்களுக்கும் முடியாம வரும். ஒரு பச்சை தண்ணி கூட அள்ளி கொடுக்க ஆள் இல்லாம அனாதை போனமா இந்த நடு கால்ல செத்துதான் கிடப்ப பாரு. அட போங்கடி, எல்லாம் எங்களுக்கு தெரியும். வந்துட்டாளுங்க பேசுறதுக்கு. அடியே வசந்தி, மனசியா இருந்த பேசலாமடி. இது வெறி பிடிச்சு போயிருக்கு. வாடி போவான். இங்க பாருங்கடி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சு என்ன அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். ஓடுங்கடி பஸ்ட். அப்போ மர்மேனே கலங்காரி. அப்போ உங்க அம்மா சேர்த்து வச்ச சொத்து தான போச்சு. என் மக உங்க கூடயே தான் இருக்கா. கவலைப்படாதீ. அப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. என் மகளை நீங்க நல்லபடியா பாத்துக்கிறீங்க. கலங்காரியா இரியே நினைச்சிட்டே இருக்க முடியுமா? கடந்து போறதாப்பா வாழ்க்கை. பேசிங்க ராஜா மாதிரி கம்பீரமா எங்க வீட்டுக்கு வருவீங்க. இப்படி கலங்கி போய் உடைஞ்சு போய் நிக்கிறீங்களே, இப்படி பார்த்தா என் மனசு கருகி போகுதே. யாரு கண்ணு பட்டுச்சோ என் மகளும் மருமையும் இப்படி வந்து நிக்கிறாங்களே. மச்சான், நீங்களே இப்படி கலங்கி போயிருந்தா என்ன மச்சான்? தங்கச்சி எவ்வளவு வருத்தப்படுறா பாருங்க. கலங்காம இருங்க மச்சான், எல்லாம் சரியாயிரும். என்ன மச்சான், காசு பணம் இன்னைக்கு 10 ரூபா சம்பாரிச்சா நாளைக்கு பெட்டி கடைக்கு போயிரும் மச்சான். காசு பணம்லாம் சம்பாரிச்சிடலாம். இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மனசு கஷ்டப்படும் மச்சான். அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் மச்சான். உங்க உடம்புல தெம்பும் தைரியமும் இருக்கிறப்ப நீங்க எதுக்கு கலங்கனா? உங்களுக்கு பக்கத்துணையா நான் இருக்கேன் மச்சான், கலங்காதீங்க. என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கையில மாடி வீடு இருக்கு, மச்சு வீடு இருக்கு, ஆடு மாடு இருக்கு, தோட்டந்துறவு இருக்குன்னு பார்த்தா மச்சான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். உங்களோட நல்ல மனசு மச்சான், குணத்தை நம்பிதே என் தங்கச்சியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இருந்தாலும் மாப்பிள்ள, உன் தங்கச்சியை இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்துட்டேனே, இதை நினைக்கையில தான் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடு ராத்திரியில போக இடம் தெரியாம, திக்கும் தெரியாம, திசையும் தெரியாம உன் வீட்டு வாசல கட்ட வேண்டிய நிலைமை ஆகி போச்சே மாப்பிள்ள. மாப்பிள்ள, இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேனே. அப்பு கலங்காரி. அப்பு, நான் உங்களை மூத்த மயனா தான் பாக்குறேன். என் மருமையனே என் மயனா தாப்பா பாக்குறேன். நீங்க எப்போ கலங்குறீங்க? உங்க வீடு பூ, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அப்பு, பத்து பத்தி இருக்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியுமா? இல்லாதவெல்லாம் உயிர் வாழ முடியாது. அப்பு, எப்போ கலங்குறீங்க? உங்களால முடியும். அப்பு, இழந்த சொத்தெல்லாம் உங்களால மீட்டெடுக்க முடியும். உங்களால முடியும். அப்பு, என் மகளை பாருப்பு. என் மக என்னமா கலங்கி போயிருக்கானே. நீங்க தானே என் மகளுக்கு ஆறுதல் சொல்லணும். அதை விட்டுவிட்டு நீங்களே கலங்கி நின்றா என்ன? அப்பு, ஏங்க, எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் இம்புட்டு சொல்றாங்க, கலங்கி போயே இருக்கீங்களேங்க, எல்லாம் மாறிடுங்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இப்படியே கலங்கி போயிருந்தா ஒன்னும் சரி வராது. சரிடி, கிளம்பு, நம்ம ஊருக்கே போவோம். மச்சான், என்ன மச்சான் சொல்றீங்க? திரும்பியும் அந்த ஊருக்கே போறீங்களா? உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்களா மச்சான்? இல்ல மாப்பிள்ள, அந்த வீட்டுக்கெல்லாம் நான் போகல. என்னைய மட்டும் விரட்டி விட்டு இருந்தா கூட நான் போயிருப்பேன் மாப்பிள்ள. என் பொண்டாட்டியும் சேர்த்து கழுத்தை புடிச்சு வெளியில தன்ன வீட்டுக்கு நான் வாசப்படிய கூட மிதிக்க மாட்டேன். நானு என் பொண்டாட்டியும் தனியா வீட்டை புடிச்சு நாங்க இருந்துக்கிறோம் மாப்பிள்ள. அப்பு, இந்த வீட்ல கொஞ்ச நாளைக்கு இருங்களேன். அப்பு, வந்தகையோட கிளம்புறேன் கிளம்புறேன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இல்லத்தே, இந்த வீட்டுல தங்கறதுலாம் சரியா வராது. என் கையில தொழில் இருக்கு, நாங்க எப்படியும் பொழச்சுக்குவோம் தே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மச்சான், நாங்க சொல்றத கேளுங்க மச்சான். நீங்க இங்கேயே இருங்கன்னு கூட நாங்க சொல்லல. 2 நாளைக்கு இருந்துட்டு போங்கன்னு தான் சொல்றோம். ஏங்க, அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றாங்க இல்லங்க, 2 நாள் இருந்துட்டு போவோமே. அப்ப சரி சின்ன பொண்ணு, நீ வேணா 2 நாள் இருந்துட்டு வா. நான் போய் வேலை ஏதாவது இருக்கான்னு போய் பாக்குறேன். ஆமா, உங்களை விட்டுட்டு நான் எப்படி மாமா இருப்பேன்? நீங்க நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் மாமா. நீங்க இருக்கிற இடமே எனக்கு சொர்க்கம். அம்மாடி சின்ன பொண்ணு, மருமையிட்ட 2 நாள் இருந்துட்டு போக சொல்லுமா. அப்புறமாட்டி கூட நீங்க எங்கேயும் போங்க, நான் ஒண்ணும் கேட்க மாட்டேம்மா. மரமே ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்கம்மா. உங்களுக்கு நீ பேசலாம். நாங்க கறி சோறு விருந்துமா போட்டுக்கிட்டு இருக்க போறோம். நாங்க குடிக்கிற கூழோ கஞ்சியோ அதுல கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போறோம். கொஞ்ச நாளைக்கு இங்க இருங்களேன், சொல்றத கேளுங்களேம்மா. இல்லம்மா, மாமா இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னாமா சொன்னாங்க. நான் தான் அவங்கள வற்புறுத்தி ஒரு நைட்டு மட்டும் இங்க தங்குவோம் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. சரி, கிளம்புறதுன்னு முடிவாகி போச்சு. காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்களே, அதுக்கு இல்ல என்ன அவசரம்? இருக்கட்டும் மாப்பிள்ள, நாங்க போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம். ஏன் மச்சான், எங்க வீட்டுல எல்லாம் கை நினைக்க மாட்டீங்களா? ஒரு வயிற்று சோறு கூட சாப்பிட மாட்டீங்களா மச்சான்? ஐயா, ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு போங்கப்பா. வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம கிடைக்கீங்க. 2 இட்லி சாப்பிட்டுட்டு போங்கன்னு தானே சொல்றேன். ஏங்க, அம்மாவும் அண்ணனும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, காலையில சாப்பிட்டுட்டே கிளம்புவோங்க. சரிடி சின்ன பொண்ணு. அம்மா அம்மா, மச்சான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாமா. சீக்கிரமா போய் இட்லி அவிச்சு தக்காளி சட்னி வச்சு கொண்டு வாமா. சீக்கிரம் போமா. சரிப்பா.
ஆமாடி சின்ன பொண்ணு, எல்லாம் சரியாயிருமா? நீ அழுதுகிட்டே இருந்தா மச்சானும் சோகமாயிருவாங்க. நீ அழுகாதம்மா. ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க. குளிச்சுட்டு சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டுட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஆ சரிண்ணே. ஏங்க குளிச்சிட்டு வாங்க சாப்பிடுவோம். சின்ன பொண்ணு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதடி. நம்ம காலையில சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவோம்டி. நம்ம இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. சரிங்க மாமா, சாப்பிட்ட கையோட கிளம்பிடுவோம் மாமா. மன்னவனே மன்னவனே மலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. உன்னை நினைச்சுதான் நான் தினமும் தான் நான் தலைவாரி பூச்சூடினேன். ஒரு நாளும் பூவும் பொட்டும் வாடா